மிருகவ பிரியமானாக. அந்த மகாபலி 3 நல்ல குணம் உடையவன். சத்தியசந்தன், வதான்யன், பிரம்மன்யன். உண்மையே பேசுகிறான், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பான், பிராமண பக்தனாக இருக்கான். இந்த மகாபலி என்ன பண்ணினான், யாகம் பண்ணினான். அதுலேருந்து திவ்யமான தேர், வில்லு, அம்பு எல்லாம் கிடச்சிது. சுக்கராச்சாரியர் ஒரு சங்கு கொடுத்தார். அந்த சங்கை வாங்கிட்டு தேவலோகத்தில் போய் சங்கநாதம் பண்ணினான். சங்கநாதம் பண்ண உடனே தேவர்கள் பயந்துண்டு அவள் ஆச்சாரியன்ட்ட போய் கேட்டால், இப்போ பலிச்சக்கரவர்த்தி சண்டைக்கு வந்திருக்கான், என்ன பண்ணலாம்னு. ப்ரகஸ்பதி சொன்னார், நீங்கள் பகவானை மறந்துவிட்டேல், அவன் பகவானை ஆசிரியித்து வந்திருக்கான், அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, நீங்கள் ஓடி போயிடுங்கன்னு விட்டார்கள். தேவலோகத்தை காலி பண்ணிட்டு தேவர்கள் போயிட்டார்கள். பலிச்சக்கரவர்த்தி தேவலோகம் கிடச்சிருச்சு. தேவலோகம் கிடைச்சாலும் இந்திரனாக ஆகணும்னா அதுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். இந்த 100 அஸ்வமேத யாகம் பண்ணின்றிருக்கான். நர்மதா நதி தீரத்தில் பூலோகத்தில் பருச்சுன்னு அந்த இடத்துக்கு பேர். இன்றைக்கி பாம்பேலேருந்து பரோடா போகிற வழியில் பருச்சுன்னு ஒரு ஸ்டேஷன். அதுக்கு பிருகு கச்சம்னு பாகவதத்தில் சொல்கிறார். தம் நர்மதாயாஸ்தட உத்தரே பலேகே எருத்திஜஸ்தே பிருகு கச்ச சம்யகே பிரவர்த்தயந்தோ பிருகவக்ரதோத்தமம் வியச்சதாராதுதிதம் யசாரவிம். அந்த பிருகு கச்சத்தில் யாகம் பண்ணின்றிருக்கான். அப்போ தேவர்களுடைய அம்மா அதிதி கஷ்யபர்கிட்ட, அவருடைய ஆத்துக்காரர்கிட்ட கேட்டால், என் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அவர் பயோவிரதம்னு ஒரு விரதத்தை சொல்லி கொடுத்தார். பங்குனி மாதம் சுக்லபட்ச பிரதமையிலேருந்து 12 நாளைக்கு பால் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதையே சாப்பிட்டுண்டு நீ பூஜை பண்ணுன்னார். பூஜை பண்ணினோடனே பகவான் பிரத்யட்சமானார். நீ கவலைப்படாதமா, இப்போ பலிச்சக்கரவர்த்தியோடு என்னால் சண்டை போட முடியாது, அவனுக்கு பிராமணால் ஆசீர்வாதம் இருக்குது, நான் உனக்கு குழந்தையாக பிறந்து தானமாக வாங்கித்தரேன் உன் குழந்தைகளுக்கு சொத்தை, நான் உனக்கு குழந்தையாக பிறக்கிறத யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி பகவான் மறைஞ்சான். யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காரே, ஆத்துக்காட்ட சொல்லலாமா வேண்டாமாங்கும்பொழுதே அவர் புரிஞ்சுன்னு விட்டார். நீ கவலைப்படாதமா, பகவானே உன் குழந்தையாக பிறக்கேன்னு சொல்லியிருக்கானோன்னு அது எனக்கு தெரியணும் விட்டார் அவரே. சவை சமாதி யோகேன கஸ்யபஸ்தத புத்தியத்தை. ஒரு நல்ல நாளைக்கு ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். திருவோணம் 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு சொல்லுவோம். திருவோணம், திருவாதிரை. திருவாதிரை சிவர் பெருமானுடைய நட்சத்திரம், திருவோணம் பெருமானுடைய நட்சத்திரம். அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பகவான் பிரத்யட்சமாறார். இத்தம் விரிஞ்சஸ்துத கர்மவீரியா பிராதுர்பூவாமிருதபூரதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்கரஹ பிஷங்கவாசா நளினாய தேட்சணா. சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா தரிசனம் கொடுத்தார். உடனே அதிதியும் கஷ்யபரும் சின்ன குழந்தையாக மாறணும் என்று சொல்ல 7 வயசு குழந்தையாக மாறினார். 7 வயசு ஆகிடுத்துனா பிராமணாளுக்கு பூணல் போடணும். உடனே கர்மாணி காரயாமாசுகு புரஸ்கிருத்திய பிரஜாபதியம். அதில் பூணலில் முக்கியமாக காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணணும். நமக்கு காமம் குழந்தைக்கு வரத்துக்கு முன்னாடியே காயத்ரியை போட்டுவிடணும்னு சொல்லுவாள். இப்போ என்னடா கல்யாணத்துக்கு முதல் நாள் பூணல், அடுத்த நாளைக்கு கல்யாணம் வச்சுன்னு இருக்கா. அப்படி பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேயே பூணலை போட்டால் தான் அவன் படிக்கிறதுக்கு நல்ல மெமரி பவர் ஜாஸ்தியாகும். அது காயத்ரி பூணலை போட்டால் மாத்திரம் போகாது, அந்த பையன் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி சொல்லணும். தியோ யோனஃப் பிரச்சோதயாத்துன்னு அந்த மந்திரமே நமக்கு புத்தியை நல்ல விதத்தில் தூண்டணும்னு தான் அந்த மந்திரமே பிரார்த்தனை பண்ணுறது. அது ஒருத்தன் காயத்ரி ஜபம் பண்ணால் கூட அவனுக்கு மாத்திரம் பிரார்த்தனை பண்ணலை. தியோ யோ நகா, எங்கள் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தன் சந்தியாவனம் பண்ணுறான். ஒருத்தன் சந்தியாவனம்னா அதனால் லோகக்ஷேமம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் சூரியன். ப்ரகஸ்பதி அவாத்து வாத்தியார் வியாழ பகவான் பூணலை கொடுத்தார். மே கலாம் கஷ்யபோதாத்து. கஷ்யபர் தர்பையினால் ஒரு பெல்ட்டு கட்டி விட்டார். பூணல் டயத்தில் ஒரு பெல்ட்டு கட்டி விடுவார் தர்பையினால். அதை கட்டினா பிளட் ப்ரெஷர்லாம், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்லாம் வராது. யாராவது சாபம் கொடுத்தாலும் பாதிக்காது. இயம் துருக் தாத் பரிபாதமானா. இப்போ பசங்கள்லாம் வாத்தியாட்டே திருப்பி கொடுத்தோன்னா நீங்களே வச்சுக்கோங்க, அது கட்டினா நல்லது. மே கலாம் கஷ்யபோதாது ததவு கிருஷ்ணாதினம் பூமிகி. மாந்தோலால் அப்படி போத்திக்கணும். அந்த மாந்தோல் இப்போ நிறைய கிடைக்கிறதில்ல, அதனால் சின்னதாக மாந்தோலை போட்டுக்கிறார்கள். ஆனால் கேரளாவில் போட்டுக்கிறார், அது ஒரு சின்னதாக மாந்தோலை போட்டுக்கிறார்கள். அதை பூமி தேவி கொடுத்தாலும் தண்டம் வச்சுக்கணும்.
பலாச தண்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டம் சொல்லியிருக்கு. அந்த தண்டத்தை வச்சுட்டா அதுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியாகும். தண்டம் சோமோ வனஸ்பதிஹி. அம்மா வந்து மஞ்சளில் நினச்ச கௌபீனத்தை கட்டிவிட்டாள். 7 வயசுக்கு பூனல் போட்டால் தான் இந்த கோமணமும் கட்டி கையில் தண்டத்தையும் வச்சுட்டு சாமவேத குழந்தையாக இருந்தால் மொட்டையும் அடிச்சிடுவா, பழனி ஆண்டவர் மாதிரி அந்த குழந்தை நிற்கும். அதெல்லாம் 7 வயசில் போட்டால் அழகு. அம்மா கோமணம் கட்டிவிட்டால் கௌபீனாத் சாதனம் மாதா. ஆகாசராஜன் கொடை கொடுத்தான், கமண்டலு கொடுத்தார் பிரம்மா, தர்பவகியை கொடுத்தார்கள் சப்தரிஷிகள். ஸ்படிக மாலையில் காயத்ரி ஜபம் பண்ணினா விசேஷம். அதனால் ஸ்படிகம் சூரியனுடைய சம்பந்தம், காயத்ரியும் சூரிய சம்பந்தம் உண்டு. அதனால் ஸ்படிக மாலையை சரஸ்வதி கொடுத்தால். பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தார் குபேரன். பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் பிரம்மச்சாரி. முதல்ல யார்கிட்ட பிக்ஷை வாங்கணும்னா அம்மா கிட்ட பிக்ஷை வாங்கணும். பவதி பிக்ஷாம். ஏன் அம்மா கிட்ட வாங்கணும்னா யார் இல்லைன்னு சொல்கிறாளோ அவள்கிட்ட முதல்ல பிக்ஷை வாங்கணும். இல்லைன்னு சொல்லாதவா. அம்மா தான் எப்போ போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாள். ராத்திரி 12 மணிக்கு வந்து அம்மா ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டா. அம்மா எல்லாம் இருக்குது, நீ வா, கை கால் நிமிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு ரவா அம்மாவது பண்ணி போடுவா. ஆதுக்காரி அப்படி இல்லை, பால் தான் இருக்குது, குடிச்சிட்டு படுத்துங்க கொண்டுருவா. அதனால் இந்த சாப்பாடு போடுற விஷயத்தில் அம்மா தான் கோச்சிக்காய்ங்கோ, பொதுவாக சொல்கிறேன். அதனால் ஆகாரம் அம்மா தான் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பா. அதனால் அம்மா கிட்ட பிக்ஷை வாங்கணும். அம்மா இல்லாட்ட சகோதரிகிட்ட வாங்கணும். இங்கே சகோதரி வந்திருக்கால் பார்வதியும் பரமேஸ்வரனும். எல்லோரும் ஒன்று கொடுக்குறா, நம்ம கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு பார்வதி நினைக்கும் பொழுதே வாமன பகவான் என்ன பண்ணினார், பார்வதிகிட்ட போய் பிக்ஷை வாங்கினாராம். பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதாத் அம்பிகா சதி. பார்வதி கிட்ட பிக்ஷையை வாங்கிட்டு அப்புறம் சமிதாதானம் பண்ணணும். சமிதாதானம் பண்ணிவிட்டு பலிச்சக்கரவர்த்தி யாகசாலைக்கு வரார். வந்தால் அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் சூரியன் வரானா, சூரிய கிலாயாத்யுதவா விபாவசு சனத்குமாரோ ததிதிருட்சயாக்கிரதோஹோ. சூரியன் வரானா அல்லது அக்னிதான் வராரா, சனத்குமாரர் வராரானா எல்லாரும் யோசிக்கும் பொழுதே ரிஷிகள் கண்டுபிடிக்கல, பலிச்சக்கரவர்த்தியை கண்டுபிடிச்சிட்டானான். எப்படி கண்டுபிடிச்சான்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் வராருன்னு கண்டுபிடிச்சான். அவரை உக்காத்தி வச்சு பாத பூஜை பண்ணி என்ன வேணும் என்று கேட்க 3 அடி பூமி வேணும். 3 அடியா அப்படின்னு தன் காலை பார்க்குறான். ஓங்காலால் இல்லை, ஏன் காலால் 3 அடின்னு. சம்மிதானி பதா. ஏன்னா அவங்கள் வேணும்னா பெருசாகாது, அதனால் ஏன் காலால் 3 அடி என்று சொல்ல உடனே எதுக்கு நான் நிறைய தரேன்னு, நான் ஒன்றாலும் நிறைய தர முடியும், எனக்கு வேண்டியது 3 அடி தான் என்று சொல்ல உடனே தானம் பண்ண கிளம்புறான். அவள் ஆத்து வாத்தியார் சுக்ராச்சாரியர் வந்தார். வந்தது யார் தெரிஞ்சுதா? யாரோ ஒரு பிராமண பையன் போருங்கிறான். எந்த பிராமணனாவது போரும் சொல்லுவானோ? ₹1,00,000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு தனியாக ஆட்டோ சார்ஜ் ₹100 தாங்கன்னு வாங்கிட்டு போவா. எப்போ இவர் போருன்னு சொல்கிறாரோ இவர் வந்து பகவான் தெரிஞ்சிக்கோ, கொடுக்காதேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனேன்னு. பரவாயில்ல, அப்புறம் வா சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னார். அதெல்லாம் பரவாயில்ல, அந்த பகவான் என்னை வாழ வச்சாலும் சரி தாழ வச்சாலும் சரி நான் கொடுக்க தான் போகிறேன்னு பலிச்சக்கரவர்த்தி கிளம்ப சுக்ராச்சாரியர் சபிச்சாராம், உன் ஐஸ்வர்யம் நஷ்டமாகட்டும்னு. அவன் கவலைப்படலை. எப்படி இருந்தாலும் பைசா ஒரு நாளைக்கு போக போகிறது, அது ஒருத்தர்கிட்ட கொடுத்து சந்தோஷமாக போகட்டுமேனு தானம் பண்ண கிளம்புறான். இதை பார்த்து தேவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வந்தது பகவான்னு தெரிஞ்சும் தானம் பண்ணுறானேன்னு பகவானுக்கு போட வச்சுருந்த பூவை எடுத்து பகவானுக்கு போடாமல் பலிச்சக்கரவர்த்தி தலையில் போட்டாலாம். ததா அசுரேந்திரம் திவி தேவதா கணாக கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணாக தற்கர்ம சர்வேபி கிருணந்த ஆர்ஜவம் பிரசூன வருஷைஹி வவருஷுர்முதான்விதாக. புஷ்பவருஷம் பண்ண அந்த பூவை நைக்கிண்டு பார்த்தா பகவான் வாமனனா வந்த பகவான் கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார். தத் வாமனம் ரூபம் அவர்தத. அற்புதம். ஆகாசமுட்டம் வளர்ந்தார். வலது காலால் பூமியை அளந்தார், இடது காலை தூக்கினார். புவர்லோகம், மகரலோகம், சுவர்லோகம், மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம் தாண்டி சத்தியலோகத்தில் போய் பிரம்மலோகத்தில் எட்டி பார்க்குறது. பிரம்மா அடிக்கடி சொன்னார் திருவடி சாத்தணும், திருவடி சாத்தணும்னு. திருவடியை மாத்திரம் பகவான் சாதினார். பிரம்மா பாத பூஜை பண்ணினார். அந்த பாத தீர்த்தமே கங்கையாக ஓடி வர மறுபடியும் சின்ன ரூபத்தில் வந்து 3வது அடி எங்கன்னு கேட்க பலிச்சக்கரவர்த்தி அகங்காரம் நீங்கி என்னோடதை எடுத்து விட்டேல், நான் ஒருத்தன் பாக்கி இருக்கேனே, என்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். தலையை குனிய 3வது அடியாக சின்ன காலால் அவனையும் ஏற்றுண்டார். அப்புறம் அவனை பார்த்து பாதாளத்தில் ஒரு நல்ல இடம் இருக்குது சுதலம், அங்கே போய் இருந்தார். அதெல்லாம் வேண்டாம், உங்கள் பாத தலைமே போருங்கிறான். இல்லைப்பா, அடுத்த மன்வந்தத்தில் உன்னை இந்திரனாவே ஆக்கிறேன், அதுவும் வேண்டாம், இந்த திருவடியே போருன்னு அவன் திருவடி எடுக்க விடவே இல்லை.
கடைசியில் பெருமாள் சொன்னார், நீ பாதாளத்தில் உங்கள் தாத்தா பிரகலாதனோட பக்தி பண்ணின்று உன் வீட்டு காவல்காரனாக நானே வருவேன் என்று இன்றைக்கும் பகவான் பலிச்சக்கரவர்த்தி வீட்டு காவல்காரனாக நிற்கிறான். இந்த கதையை தான் எல்லோரும் மாற்றி சொல்கிறான். பகவான் பலிச்சக்கரவர்த்தியை ஏமாற்றினான்னு, சின்ன காலை காமிச்சு பெருசாக அளந்துண்டான்னு. இது ஏமாற்றின அவதாரம் இல்லை, ஏமாந்த அவதாரம். தானம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னையே தானமாக கொடுத்த அவதாரம் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தை கேட்குறவாளுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த வாமனன் அவதாரம் வேதத்தில் சொன்ன சரித்திரம். இதம் விஷ்ணுர்விசக்ரமே திரேதானி ததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. 3 அடி அளந்தான் பகவான். அந்த வாமன பகவான் நமக்கு காலுக்கு பலத்தை கொடுக்கட்டும். ஷன்னோ விஷ்ணுரு கிரமஹா. என்ன முதல்ல எல்லாருக்கும் காலு தான் பலமாக இல்லை. அது சொல்கிறாளே, பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாளே, அப்படி இருக்கக்கூடாது. பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இந்த பேஸ்மெண்ட்டு மாதிரி கால் தான் ரொம்ப முக்கியம். கதைக்கு வந்து நடந்து வரணும், உட்காரணும், இதுக்கெல்லாம் காலுக்கு தெம்பு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா திரிவிக்ரமனை தான் பிரார்த்தனை பண்ணணும். வேதமே திரிவிக்ரமனை தான் சொல்கிறது. ஷன்னோ விஷ்ணுரு கிரமஹா. அவர் தானே அளந்தார். அதனால் இந்த திரிவிக்ரம பகவான் நமக்கு தெம்பை கொடுக்கட்டும்னு சொல்கிறது. அதனால தான் ஒவ்வொரு அங்கத்துக்கு ஒவ்வொரு சொல்கிறார். அதுக்கு காலுக்கு தேவதை உபேந்திரன் பேர். இந்த வாமனன்னு சொன்னால் கூட அவருடைய ஒரிஜினல் பேர் உபேந்திரன். அதனால் காலுக்கு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவெல்லாம் உபேந்திராய மகான்னு பிரார்த்தனை பண்ணினா கொஞ்சம் உபேந்திரன் ஹெல்ப் பண்ணுவார். அப்படி பகவான் உபேந்திரனாக இந்திரலோகத்துக்கு ஒரு ரூபத்தில் போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். வேதத்தில் சொன்ன சரித்திரத்தை சொன்னோடனே வேதத்தை காப்பாற்றின மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி அஷ்டமஸ்கந்தத்தை முடித்தார். அப்புறம் நவமஸ்கந்தத்தில் பல ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லும்பொழுது, அம்பரீஷன்னு ஒரு ராஜா இருந்தான்ப்பா, அவனுக்கு பிராமண சாபம் கூட பலிக்கலேன்னு. உடனே பரீட்சித்து ஆச்சரியமாக கேட்டான், பிராமண சாபம் பலிக்கலையா? நான் கதை கேட்குறதே பிராமண சாபத்தினால தான். ஒரு பிராமண பையன் சபித்ததுனால தான் இந்த பரீட்சித்தே கதை கேட்குறான். அந்த அம்பரீஷனுக்கு என்ன பெருமை என்று கேட்க, அவனுடைய ஏகாதசி விரதம் தான்ப்பா அவனுக்கு பெருமை. ஏகாதசி 3 நாள் விடாமல் பண்ணுவான். தசமி அன்னைக்கு ராத்திரி முழுக்க முழிச்சுண்டு பஜனை பண்ணுவான். தசமி அன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவான். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். துவாதசி அன்னைக்கு 12 பிராமணாளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவான். இது மாதிரி பண்ணின்னு இருக்கான் விடாமல். அதில் நடுவில் இந்த 12 பிராமணாளுக்கு சாப்பாடு போடும்போது சுவர்ண பாத்திரத்தில் பாயசதானமும் சேர்த்து பண்ணுனானாம். இது துவாதசி விரதம்னு பேர். அதை ஒரு நாளைக்கு முடிச்சுக்கணுமே. அதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்தான். கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதசி பிருந்தாவன துவாதசின்னு பேர். அந்த பிருந்தாவன துவாதசிக்கு வரான். இவனுடைய பக்தியில் சந்தோஷப்பட்டு பகவான் என்ன பண்ணினார், சக்கரத்தை கொடுத்துட்டார் அவன் கையில். சக்கரத்தெல்லாம் யார் கையிலையும் கொடுக்க மாட்டார் பகவான். அவன் நல்லவன்னு தெரிஞ்சு அவன் கையில் கொடுத்துட்டார். அவன் சக்கரத்தை அப்படியே பூஜையில் வச்சுட்டான். துவாதசி அந்த பிருந்தாவனத்தில் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இவன் சாப்பிடனாலும் கிளம்புறான். அப்போ தான் துர்வாசர் வரார். தஸ்ய தரிஹதி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத். துர்வாசர்னு சொல்லாமல் துர்வாசர் பகவான் துர்வாசர் வந்தார்னு சொல்கிறார். ஏண்டான்னா இப்போ துர்வாசர் பகவான் காரியத்தை பண்ண போகிறார். பகவான் என்ன பண்ணுவார்னா தன் பெருமையை குறைச்சிந்து பக்தன் பெருமையை காட்டுவார். இப்போ வாமன பகவானுக்கு தானம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளுக்கு அவள் ஆத்துக்காரி மகாலட்சுமி இருந்தாலும் தானம் வாங்குற மாதிரி தன்னை குறைச்சிண்டு பலிச்சக்கரவர்த்தி மாதிரி தானம் பண்ணுறவன் உலகத்தில் இன்னொருத்தன் இல்லைன்னு பலிச்சக்கரவர்த்தி பெருமையை காட்டுறதுக்கு தன் பெருமையை குறைச்சிருந்தாரே, அது மாதிரி அம்பரீஷன் பெருமையை காட்டுறதுக்கு தன் பெருமையை குறைச்சிக்க போகிறார். அதனால் இவர் துர்வாசர பகவான்னு சொல்கிறார். துர்வாசரை சாப்பிட வாங்கணுன்னே அவர் போய் மாத்தியானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து விட்டார். துர்வாசரை வர காணுமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அங்கே இருக்கிற பிராமணா சொன்னால் கொஞ்சம் தண்ணியை குடிப்பா, அது பாரணைக்கு சமம்னா. நான் வேதமே சொல்கிறது தண்ணியை குடித்தாலே போகும், சாப்பிட்டதுக்கும் சமானம் சாப்பிடாமல் இருந்ததுக்கும் சமானம்னு. கொஞ்சோண்டு தண்ணியை குடித்தான். துர்வாசருக்கு தெரிஞ்சிடுத்து யாரை கேட்டு தண்ணி குடிச்சது கோவச்சு. தண்ணி குடிச்சதுக்கெலாம் கோச்சிப்பாலோ தெரியல. என்னை கேட்காம ஏன் தண்ணியை குடிச்சேன்னார். உடனே தலையை பிச்சு வீசினார். அதுலேருந்து ஒரு பூதம் கிளம்பிடுச்சு. அந்த பூதம் அடிக்க வந்தோடனே அந்த அம்பரீஷன் பயப்படாமல் நிற்கிறான். அந்த சுதர்சன சக்கரம் கிளம்பிடுச்சு.
प्रतिभटश्रेणिभीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानतारणा जगदवस्थानकारणा निखिलदुष्कर्मकर्षणा निगमसद्धर्मदर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना. அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்ணலை, சுதர்சனமே தானாக கிளம்பிடுச்சு. அதுதான் சுதர்சன பகவானுக்கு உள்ள பெருமை. பாக்கி தெய்வங்களை காப்பாற்றுன்னு சொல்லணும், சுதர்சன பகவான்கிட்ட சொல்ல வேண்டாம், முன்னாடியே கிளம்பி வந்துடுவார். நீ சுதர்சன யந்திரம் வச்சுட்டா போகிறோம், சுதர்சன மந்திரம் ஜபிச்சா போகிறோம். இங்கே மந்திர யந்திரம்லாம் இல்லை, ஒரிஜினல் சுதர்சனம் இருக்குது அவன்கிட்ட. அது கிளம்பிடுச்சு. சுதர்சனத்தை பார்த்தோன்னே பூதம் பொசுங்கி போயிடுச்சு. துர்வாசரை பார்த்தார், ஆஹா பூதத்து மேலே தப்பு இல்லை, நம்ம தானே ஏவி விட்டோம், நம்மளை அடுத்து நம்மளை தான் அடிக்கணும். துர்வாசர் பாட்டு ஓட இந்த சதுரசன சக்கரம் பின்னாடியே துர்வாசர் பின்னாடியே வருது. அவர் நினச்சிட்டு இருக்கார் நம்மளை துரத்துறதுன்னு. துரத்தலை, இந்த கிழவரை எங்கேயா வழுக்கி விழ போகிறாருன்னு லைட்டு கொடுத்துட்டு பின்னாடியே வருது. அவர் ஊரெல்லாம் சுற்றி கடைசியில் பிரம்மாட்ட போய் காப்பாற்றுங்கன்னார். பிரம்மா என்னால் முடியாதுன்னு விட்டார். இன்னும் கைலாசத்தில் போய் சிவனை காப்பாற்றுங்கன்னார். சிவன் சொன்னார் என்னாலையும் முடியாதுன்னு விட்டார். கத்தில் வைகுண்டத்தில் வந்து பஜனை பண்ணுறார். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே சச்சிதானந்த நாராயணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த கோவிந்த சச்சிதானந்த நாராயணா ஹரே சச்சிதானந்த நாராயணா ஹரே. துர்வாசரை பஜனை பண்ண பகவான் எழுதுண்டு துர்வாசரை பார்த்து எப்போ பஜனை பண்ண ஆரம்பித்தேன்? நான் அம்பரீஷனை பார்க்க போனேன், அதான் நன்னா பஜனை பண்ணுறேன். எதுக்கு வந்தேன்? நீங்கள் தான் சக்கரத்தை போட்டுவிட்டேலேன்னு. நான் சக்கரத்தை போடலை. யாராவது பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணினா நீ பார்த்து கிளம்பலான்னு சக்கரத்திட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கேள்? அம்பரீஷன் பக்தன், நான் பகவான் நினச்சிட்டு இருக்கேள். உண்மையிலேயே நான் தான் பக்தன், எனக்கு தெய்வம் என்னுடைய அடியார்கள். அகம் பக்த பராதீனா. அதனால் அம்பரீஷன் கையில் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தாச்சு. இனிமேல் நான் சொன்னால் சுதர்சனம் கேட்காது, அம்பரீஷன் சொன்னால் நில்லு சொன்னதான் நிற்கும். ஏன்னா அம்பரீஷன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன், சுதர்சனத்துடைய பொறுப்பு. அதனால் நீ அம்பரீஷன் காலில் போய் விழுங்கோன்னு. துர்வாசர் கேட்ட, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், என் படிப்புக்கு என் தபஸுக்கெல்லாம் ஒரு மரியாதை வேண்டாம். நீ என்ன தான் படித்தாலும் என்ன தான் தபஸ் பண்ணினாலும் வினயம் வேணும். அந்த கர்வம் இருந்தால் கஷ்டப்பட வேண்டிதான். ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன். திருப்பி அம்பரீஷன் காலிலேயே போய் விழுங்கோ என்று சொல்ல திருப்பி அம்பரீஷன் காலிலேயே வந்து விடுறார். அம்பரீஷன் சுதர்சன பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான். சுதர்சனம் சாலக்கிராமமாக மாறிடுத்து துர்வாசருக்கு சாப்பாடு போட்டு என்னை மன்னிக்கணும் என்று அம்பரீஷன் சொல்ல அப்போ தான் துர்வாசர் ஆச்சரியப்பட்டார். அஹோ அனந்த தாசானாம், தப்பு நான் பண்ணினேன், நீ மன்னிப்பு கேட்குறியப்பா. இதுதான் பாகவதாருடைய லட்சணம். ஏன்னா தனக்கு யார் கஷ்டப்படுத்தினாலோ அவளுக்கும் நன்மை வரணும்னு நினைக்கிறவா தான் பாகவதாள். நமக்கு யாராவது கஷ்டப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கோவில் போய் சுதர்சன பகவானை பிரதர்ஷனம் பண்ணி சீக்கிரம் அவனை ஒரு கொஞ்சம் கவனிச்சா தேவலை அப்படிம்போம். அப்படி இல்லாமல் தனக்கு கஷ்டப்படுத்துகிறவனையும் நல்லது வரணும் அப்படின்னு நினைக்கிறவா தான் பாகவதால் லட்சணம். அந்த பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணினா யாரும் காப்பாற்ற மாட்டா. பிரம்மா விஷ்ணு சிவன் யாரும் காப்பாற்ற மாட்டா. கடைசியில் அந்த பாகவதால் தான் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சுட்டேன்னு துர்வாசர் கிளம்பி போனார். அதன் பிறகு 2 அத்தியாயத்தில் ராமாயணத்தை சொல்கிறார். ராமாயணத்தினுடைய சாரம் என்னடான்னா, யாந்தின் நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. ஒருத்தன் நேர்மையாக இருந்தான்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் வருவா. ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குரங்கு வந்தது, ஒரு அணில் வந்தது, ஒரு கரடி வந்தது. அந்த அணில் ஹெல்ப் பண்ணதுனால அணிலுக்கு தடவி கொடுத்தார் ராமர். அதெல்லாம் நினச்சி அணிலுக்கு 3 கோடு வந்துடுச்சு. அது இந்தியாவில் உள்ள அணிலுக்கு தான் 3 கோடு இருக்குது, அமெரிக்கா அணிலுக்கு 3 கோடு இல்லை. ஏன்னா அமெரிக்கா அணில் ஹெல்ப் பண்ணலை ராமருக்கு. அணில் பெருசாக இருக்குது அமெரிக்காவில், ஆனால் அதுக்கு கோடு கிடையாது.
ஆனால் ராமர் தடவி கொடுத்தார். இந்தியா அணி பாரத தேசத்து அணிலுக்கு தான் அந்த பெருமை. அதனால் இப்படி ராமருக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணினான். அயோக்கியத்தனம் பண்ண ராவணனுக்கு அவன் அம்பி கூட ஹெல்ப் பண்ணாமல் இங்கே இந்த கட்சிக்கு வந்துவிட்டான். அந்த காலத்தில் கட்சி மாறுறது இருக்குது, அது நல்ல கட்சிக்கு மாறினா தேவலை. அதனால் ராவணன் கட்சியிலேருந்து விபீஷணன் ராமர் கட்சிக்கு வந்துவிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அயோக்கியத்தனம் பண்ணினா தம்பி கூட ஹெல்ப் பண்ண மாட்டான். அதனால் நேர்மையாக நம்ம இருக்கணும் என்று ராமாயணத்தினுடைய சாரம். அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக சுருக்கமாக சொன்னார். அப்போ பரீட்சித்து சொன்னான், விரிவாக சொல்லணும் என்று கேட்க நாளைக்கு சொல்கிறேன்னு விட்டார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा गंभीर गमन करुणायतनयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना हेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोल प्रेमी केंद्र सतगुरु महाराज की जय।